கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதியிலிருந்து சில வேத பகுதிகளை என்னோடு கூட கவனமாய் பார்க்கும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். நம்முடைய ஆண்டவர் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆகார் அவளுக்கு என்ன பெயர் வச்சா, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். கணவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலைமைகள், வாழ்க்கையில் வனாந்தர அனுபவங்கள், இல்லாமை, வறுமை, மரணத்தின் விளிம்பில் இருக்கிற சூழ்நிலைமைகளில் ஆண்டவர் அவளை காண்கிற தேவனாகவே இருந்தார். அவள் இருக்கிற இடத்துல அவரையும் கண்டார், பிள்ளை அழுகிற சத்தத்தையும் கேட்டார். அந்த குடும்ப வாழ்க்கையில் காண்கிற தேவனாக இருந்து, ஆகாரே, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், ஓ நாச்சியார் கைக்குள்ள அடங்கியிரு. ஆமென். விசாரிக்கிறவர், ஆலோசனை கொடுத்து அவளை வழிநடத்தி அவளுக்கு வாக்கு கொடுத்து அந்த வனாந்திரத்தில், அந்த பாரான் வனாந்திரத்தில் அந்த இஸ்மவேல, ஆமென், அவனுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து, அப்படி சொல்லியிருக்கு, பாரான் வனாந்திரத்தில் அவன் வில் வித்தையிலே வல்லவன் ஆனான். வனாந்தர அனுபவமாக இருந்தாலும் அந்த பிள்ளையை வல்லவனாக்கி, வல்லவர் அவரோடு கூட இருந்து ஏற்ற சமயத்தில் அவனுக்கு ஒரு துணையை கொடுத்து எல்லாம் பெர்ஃபெக்டாக தகப்பன் ஸ்தானத்தில் என்னெல்லாம் செய்யணுமோ ஆண்டவர் அந்த இஸ்மவேலுக்கு தகப்பனாக இருந்து அவனை வழி நடத்தினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஆனால் அவள் காண்கிற தேவன் பெயர் வச்சா. இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், என்னோடு கூட வாசிக்கும்படி கேட்கிறேன். 31வது அதிகாரம், இன்றைக்கி நம்ம வாசித்த வேத பகுதியிலிருந்து 31வது அதிகாரம் 12. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார். சேர்ந்து வாசிக்கலாம். ஆடுகளோடு பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகள் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற, ஆமென், இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் நமக்கு செய்யப்படுகிற, நம்ம தொழிலில், நம்ம பணிபுரிகிற எல்லைகளில் நம்ம சில சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஆமென். நம்ம போன வாரம் பார்த்தோம், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் யாக்கோபை பார்த்து என்ன சொல்கிறாரு? லாபான் யாரு? பெண்ணு கொடுத்த மாமனார், தாய் மாமனார். ஆமென், தாய் மாமா. அப்போ பாருங்க, இதில் லாபான் உனக்கு சேர்ந்து எல்லாரும் என் கூட வாசிங்க. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். லாபான் உனக்கு செய்கிற, லாபான் உனக்கு செய்கிற, நல்லா மனசில் ஆழமாக பதிச்சு கொள்ளணும். போன வாரத்தில் நீர் என்னை காண்கிற தேவன் அவள் பெயரிட்டு ஆண்டவர் அப்படி அழைச்சா. ஆமென். நிஜமாவே ஆண்டவர் அவளை கண்டார், அவளுடைய கண்களை திறந்தார், பக்கத்தில் இருக்கிற அந்த நீரூற்றை காட்டி கொடுத்தாரு, தாகம் தீர்க்கப்பட்டது. ஆமென். அவளை முடிவு பரியந்தம் ஆண்டவர் நடத்தினார். அன்னைக்கு லாபானுடைய யாக்கோபுடைய வாழ்க்கையில், ஆமென், ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பா நீ குடும்பத்தை விட்டு வந்தது, அது மாற்றி மாற்றி அந்த குடும்பங்களில் பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, ஏமாற்றுகிற காரியம். அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை, அப்பாவையும் சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட யாக்கோபு. ஆமென். ஆனால் ஆண்டவர் விடலை. என்ன தான் ஏமாத்தினாலும், என்ன தான் தில்லுமுள்ளு பண்ணாலும், ஒரு நேரம் நம்ம ஆண்டவரை தனிமையில் சந்திக்கிற ஒரு சூழ்நிலைமைக்குள் ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்மளை தனித்து அவர் கூட உட்கார வைப்பார். சில சிச்சுவேஷனில் நம்மளை அக்ரி பண்ண வைப்பார். நீ செய்தது சரிதானா, நீ பேசினது சரிதானா, நீ இப்படி நடந்து கொண்டது சரிதானா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? ஆண்டவர் கேட்டார். அதை நம்ம பின்னால் அதை வாசிக்கலாம். நீ யார் ஆண்டவர் கேட்பார். ஆமே. அப்போது அது ஒரு சுற்றி சுற்றி பார்க்கும்போது தகப்பனை ஏமாற்றியது, உடன் பிறந்தவனை ஏமாற்றியது, மனைவி கணவரை ஏமாற்றியது. ஆமாம் தானே? இந்த பின்னணியங்கள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் லாபான் இவன் கேட்ட பொண்ணை கொடுக்காம வேற பொண்ணை கொடுத்து, மூத்தவளை கொடுத்து என்ன சொன்னார்? கொடுத்த பிறகு பின்னால் தான் சொன்னார், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது தாய் மாமா தான். பொண்ணு கொடுத்த மாமனார் என்ன சொன்னார்? மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல அப்படி சொல்லிட்டாரு. ஆமே. மறுபடியும் அவளுக்காக அவர் வேலை.
அந்த ஏமாற்றுகிற சூழ்நிலைமை ஒரு சிலந்தி வலை போல அவர்கள் எல்லாரையுமே அந்த ஏமாற்றப்படுகிற அந்த ஆவி, ஆமென், அவங்கள சுற்றி ஒரு சிலந்தி போல பின்னணியத்தில் செயல்படுறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். இப்போ இந்த பகுதியில் நம்ம எதை பார்க்க வரோம் அப்படின்னா, நீர் என்னை காண்கிற தேவன் அவ சொன்ன. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு அக்கிரம கிரியைகள், எவ்வளவு நன்மை செய்து பாட அனுபவிக்கிற சூழ்நிலைமைகள், நீதியான காரியங்களை செய்து குற்றவாளி கூண்டில் நம்மளை நிறுத்தி நம்மளை வேடிக்கை பார்க்குற கூட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நம்ம நீதியை யார் எடுத்து சொல்ல முடியும்? நம்ம செஞ்ச நியாயமான காரியத்தை எனக்காக யார் வழக்காட முடியும்? யார் என் வழக்கை எடுத்து சொல்ல முடியும்? நல்லா தான் செஞ்சுருப்போம், நல்ல காரியம்தான் செஞ்சுருப்போம். ஆமென். தானியேல் ஒரு நாள் கூட யாருக்கும் தீங்கு நினச்சதில்லை. அவன் பாட்டுக்கு அவனுடைய தெய்வத்தை நோக்கி என்ன செய்தார்? எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சு அந்த தான் முழங்கால் படிட்டு அப்படி சொல்லியிருக்கு. அவனுக்கு விரோதமாக சட்டத்திட்டங்கள் தீட்டப்பட்ட பொழுதும் அதெல்லாம் அவர் மைண்ட் பண்ணாமல் என்ன செய்தார்? நம்ம வாழ்க்கையிலையும் வேண்டாத பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும் ஜெப ஜீவியத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனோடு உள்ள தொடர்புகளை துண்டிச்சு கொள்ளக்கூடாது. முன்பு செய்து வந்ததின் படியே, வழக்கத்தின் படியே எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து அவன் விண்ணப்பம் பண்ணதை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் தவறாய் அநீதியாய் குற்றம் சாட்டப்பட்டாலும் அந்த சிறையிருப்பில் ஆண்டவரோட முறுமுறுக்கலை, ஆண்டவரை எதிர்த்து நிற்கலை. அந்த சிறையிருப்பில் அவங்க தேவை உள்ளவர்களை, அவங்களுடைய மன கிளேசத்தை, மன சஞ்சலத்தை ஆற்றவனா அந்த எல்லையில் அவர்களுக்கெல்லாம் அவன் ஆசீர்வாதமாக தான் இருந்தான். ஆனால் அவனை தேடி அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரம் தீவிரமாய் மாற்றப்பட்டது. அவன் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வரப்பட்டான். முகம் சவரம் பண்ணப்பட்டது. நமக்கும் ஒரு நீதியான நியாய தீர்ப்பு ஆண்டவர் செய்யும் பொழுது கண்டிப்பாக தேசத்தில் நம்மளை தலை குனிஞ்ச எல்லையில், நம்மளை அவமானப்படுத்திய எல்லையில், நம்மளுடைய பெயரை கிறுக்கி போட்ட ஆமென் சில நபர்களை கையில் எக்யூப்மெண்ட்டாக எடுத்து நம்மளை அவதூறு பண்ணி அவமானப்படுத்தி நம்மளை தலை குனிய வச்ச இடங்களில் எந்த இடத்திலே தலை குனிந்தோமோ அதே எல்லைகளிலே நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படியாய் ஆண்டவர் சொல்வார், லாபான் உனக்கு செய்கிற எல்லாவற்றையும் என்ன செய்தேன்? யாவையும் கண்டேன். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ சொல்கிறாரு ஆண்டவர், 3வது வசனத்தை பாருங்க, 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். 13வது வசனம், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். இது நமக்கு தெரியும். ஆல்ரெடி ஏமாற்றி அப்பாட்ட ஆகாரத்தை வேகமாக அம்மா சமைச்சு கொடுத்து தெரியும்ல, எல்லா வீட்டு அம்மாவுக்கும் தெரியும் அவங்க வீட்டு ஐயாவுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும், எப்படி செஞ்சால் அவங்க சாப்பிடுவாங்கன்னு வாய்க்கு ருசியாக செஞ்சு பையன் கையில் கொடுத்து வஸ்திரத்தை அவன் ஏசா மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணி விட்டு நல்லா டெக்னிக்காக எல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப டெக்னிக்காக ஆமென் பண்ணி புறப்பட்டு வரும் பொழுது இப்போ அம்மா அப்பா உடன்பிறப்போர் யாரும் இல்லாமல் தனியாக வனாந்திரத்தில் வரும் பொழுது அவன் டயர்டாகி தலைக்கு தான் கையை வச்சு கல்லை தூக்கி வச்சு படுக்கும்போது என்ன செய்தார்? ஆண்டவர் அந்த எல்லைகளிலே தரிசனமானார். ஏணி வைக்கப்பட்டிருந்த தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காட்சிகள் கண்டான். ஆமே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல தரிசனமாகி, நான் உன்னை என்ன செய்வேன்? உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்பவும் ஆண்டவர் அவனோட பல காரியங்கள் இடைப்பட்டார். ஆமே. அங்கேயும் அவரை காண்கிற தேவனாகவே இருந்தார். நிறைய நேரங்களில் நம்மகிட்ட உள்ள குற்றம் குறைகளை கண்டு நம்மளை விட்டு பின்வாங்கி போகிற எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு வார்த்தை, உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறேன், ஆனால் உன் அக்கிரமங்களை இனி
நினையாதிருப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். அப்போ அதெல்லாம் மறந்து தான் அவனை என்ன செய்தார் ஆண்டவர்? யாக்கோபை சிநேகித்தாரு, அவனுக்கு தரிசனமானாரு. இப்போ சொல்கிறாரு, அவனுக்கு அறிமுகம் பண்ணுறாரு. இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைமையில் என்ன செய்யன்னு தெரியல. அவன் சொல்கிறான், ஒருவேளை நான் போயிட்டேன்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் வந்தேன்னு லாபான் கேட்கும்போது என்ன சொல்கிறான்? என் மனைவிமார்களை என்ன செய்வீர்? பிடிச்சு வச்சுட்டா நான் என்ன செய்வேன்? ஏன்னா அவங்க ஊரில் இருக்கிறான், அவங்க இடத்துல இருக்கிறான், தனியாக இருக்கிறான், நான் என்ன செய்ய முடியும்? அதனால தான் சொல்லாமல் கொள்ளாமல் என்ன செஞ்சிட்டேன்? என் மனைவி பிள்ளைகளோட, ஆடு மாடு மிருக ஜீவன்களோட என்ன செஞ்சிட்டேன்? ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே போன்னு சொல்கிறாரு? நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணல, உன்னை போகிற வழியில் உண்ண உணவு உடுக்க இருக்க இருப்பிடெல்லாம் தந்தன்னா என்ன செய்வேன்? நான் மறுபடியும் ஆண்டவரோட சில உடன்படிக்கை பண்ணான், தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றினார் அந்த யாக்கோபு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தூணுக்கு அபிஷேகம் பண்ணின இல்லையா, அவர் தான் சொல்லி நல்லா கவனிங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளை பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு அவர் தான்ப்பா நான் இப்போ உன்ட்ட என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். நம்முடைய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் நம்ம என்ன செய்வது அறியாது இருக்கிற சூழ்நிலைமைகளில் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கண்டிப்பாக பேசுவார். பேசுகிறபடி அந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாமல் இருப்பார். அடுத்தாக்கில் சொல்லியிருக்கு, இப்பொழுது நீ என்ன செய்யணும்? எழுந்து முதல்ல தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கணும். இருக்கிற ப்ரெசன்ட் கண்டிஷனில் எந்த சூழ்நிலைமைகளால் பிடிக்கப்பட்டு, எந்த சூழ்நிலைமைகளால் சிறைப்படுத்தப்பட்டு என்ன செய்வது என்று அறியாமல் அங்கலாச்சி திகைச்சு உட்கார்ந்துருக்கிற இடத்த விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எழுந்து. அடுத்தாக்கில் என்ன சொல்லியிருக்கு? புறப்படணும். எழுந்து உடனே போக முடியுமா? ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்? சில ஆயத்தங்களோடு என்ன செய்யணும்? புறப்படுப்பா. முதல்ல எழுந்துரு, உட்கார்ந்துருக்காத, யோசிச்சுட்டு இருக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். தூணுக்கு தூணுக்கு நீ அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தேவன் தான் உனக்கு தரிசனமாய் பேசுகிறேன். நீ இப்போ ஏமாற்றப்படுறேன்னு நினச்சிடாத. பயங்கர இந்த மாதிரி கஷ்ட நேரங்களில் நினைவுக்கு வரும். ஒருவேளை நம்ம அன்னைக்கு செய்தது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கேட்குறாரோ, அன்னைக்கு நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம், அறியாமல் செஞ்சிட்டோம். அவைகள் நினைவுக்கு வரும் பொழுது அவைகள் எல்லாம் நம்மளை என்ன செய்யும்? மனசாட்சியை உறுத்தும். அந்த சூழ்நிலை மேலே ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் சொன்னதை செய் வரைக்கும் அவர் தான் நான் இப்போ பேசுகிறேன் உன்கிட்ட. அதனால் நீ இப்போ என்ன செய்கிற? எழுந்து புறப்பட்டு எங்கே போக சொல்கிறாரு? உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பிப்போன்னு சொல்கிறாரு. இதுலேயும் இப்போ அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். நான் ஏசா என்ன செய்துறாரு? நமக்கு எதுவும் ஆபத்து வருமோ அப்படிங்கிற பயம்லாம் கண்டிப்பாக வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்காக. எத்தனை வருஷம் ஆனாலும் ஏமாற்றிட்டு வந்துட்டோமே, என்னைக்குனாலும் நம்மளை அவன் தீர்த்து கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறானே, எப்படி நம்ம ஏசாவை ஃபேஸ் பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பயம்லாம் அவனுக்கு என்ன செய்திருக்கோம்? கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா கண்டிப்பாக ஒருவனுடைய வழிகள் தேவனுடைய பிரியப்படி என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தொடருவேன். ஆனால் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட நல்மனம் பொருந்தும்படி செய்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆமென். ஈசாக்கிட்ட வந்து சொன்னாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படி செய்வார் ஆண்டவர். ஆமென். அவனுடைய சொத்து சுகங்களை அவன் நீரூற்றுகள் உண்டாக்கின பொழுது அதை தங்களுக்குன்னு அவர்கள் அபகரித்து கொண்ட பொழுது
ஆமென். ஏசேக்கு சித்தனா ஏசாக்கு வாழ்க்கையில முடிந்த பொழுது கர்த்தர் ஒரு ரெகபோத்துக்குள்ள நடத்தினார் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. ரெகபோத்துக்குள்ள மாத்திரம் அல்ல, அந்த ரெகபோத்துக்குள்ள நடத்தும் பொழுது எவர்கள் தொடர்ந்தார்களோ, எவர்கள் அவர்களுக்கு உரியவைகளை, அவர்களுடைய பிதாக்களுடைய சுதந்திரங்களை யாரெல்லாம் தவறாய் அபகரித்து கொண்டார்களோ, அநியாயமாய் அபகரித்து கொண்டார்களோ, யாரெல்லாம் அவனுக்கு அவதூறு பண்ணினார்களோ, வழிப்பயணத்தில் யாரெல்லாம் அவனுக்கு இடைஞ்சல் உண்டாக்கினார்களோ, நல்லா நீங்க வாசித்து பார்க்கலாம். அந்த எல்லைகளிலே அந்த ரெகபோத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தும் பொழுது இப்பொழுது தேசத்தில் கர்த்தர் பலுகும்படி இடம் உண்டாக்கினார் சொல்லி ரெகபோத்தின் பெயரிட்ட பொழுது அந்த எல்லைகளிலே அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படி வந்தார்கள். அவனும் அவங்களுக்கு நல்ல விருந்து செய்து அனுப்பினான். ஆமென். நமக்கு அப்படி செய்வார் ஆண்டவர். செய்யும் பொழுது நம்மளும் கண்டிப்பாக ஒரு விருந்து செய்வோம் வீட்டில். ஆமென். அந்த எதிராய் செயல்பட்டவர்கள், அவதூறு பண்ணினவர்கள், அவமானம் பண்ணினவர்கள், தலைக்குனிய பண்ணினவர்கள், எனக்கு வரக்கூடிய அந்த பிதாக்களின் சுதந்திரத்தை எல்லாம் அபகரித்து கொண்டவர்கள், ஆமென், அந்த சாத்தான் கையில் ஏஜென்ட்டா இருந்து எனக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை கண்டிப்பா ஒரு நாள் நானும் சொல்வேன், நீங்களும் சொல்வீங்க, ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது, ரெகபோ தொடங்கிவிட்டது. ஆமென். சத்துருக்களை நம்மோடு கூட நல்மனம் பொருந்தும்படி செய்கிற ஆண்டவர். அதிகாரங்களை தொடர்ந்து வாசிச்சா தெரியும், சகோதரனுக்குள்ள அவர்களுக்குள்ள நல்மனம் பொருந்தவும் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் சொன்னதை கேட்டா அந்த வழி பிரயாணங்கள் இனிமையானவைகளாக, சமாதானம் உள்ளவைகளாக, சந்தோஷம் நிறைந்தவைகளாக நமக்கு இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த பகுதியில் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 32:2 சேர்ந்து வாசிக்கலாமா? என்று சொல்லி 32:21-30 32:21-30 சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் வாசிங்க. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்ந்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல். ஆமேன், ஆமேன். அப்போ பாருங்க, என்ன பண்ணாலும் ஒரு நாள் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற டைமில் கரையில் உட்காந்து வலையை அலசி பார்க்க வேண்டிய நிர்பந்தங்களுக்குள்ளே நடத்தப்படுவோம். தேவனை தனியே சந்திக்க வேண்டிய சூழ்நிலைமைகள். ஆமேன். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். ஆண்டவருக்கு தெரியாதா யாக்கோபுன்னு? தெரியாதா? ஆண்டவர் ஆல்ரெடி அவரோட பேசலையா? பேசியிருக்காரு. அவரை பற்றி எல்லாம் தெரியும். லாபான் செய்கிற எல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு. அங்கே அப்பா வீட்டில் இருந்து வந்ததும் தெரியும், இங்கே கல்யாணம் முடித்தது தெரியும், அந்த மாமனார் வீட்டில் நடந்த எல்லாம் அவருக்கு தெரியும். ஒன்று கூட அவருக்கு தெரியாதது கிடையாது, எல்லாமே தெரியும். அப்போ ஆனாலும் ஆண்டவர் தனித்து ஒரு தேவனும் நானும் தேவனும், வேற மீடியேட்டர் கிடையாது. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, அப்போ உன் பேர் என்ன? ஆமேன். ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? கேட்பாருங்க. எந்த இடத்துல இருக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்கிற? எதை பார்த்துட்டு இருக்கிற? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற? என்ன சிந்திச்சிட்டு இருக்கிற?
எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இப்போ கேட்குறாரு, அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் பெரிய போராட்டம். மனுஷரோட அங்கே அண்ணனோட போராடிட்டு வந்தார், இங்கே மாமனாரோட. அடுத்தாக்கில் ராகேலுக்கு குழந்தை இல்லைன்னு உடனே பிள்ளை கொடும் இல்லட்டா செத்துப்போ. குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, ஒரு பொம்பளை பிள்ளையால் பயங்கர தலைவலி, தீனாளால் பெரிய தலைவலி அவனுக்கு வந்தது. ஆமாவா இல்லையா? நல்லா நீங்கள் வாசித்து பாருங்க உட்காந்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பார்த்தாரா இல்லையா? எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி தேவனோடும் மனுஷனோடும் போராடி, நல்லா சொல்லுங்க, எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இப்போ கேட்குறான் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே. இதில் அவன் விடாப்பிடியா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம விடவே கூடாது. பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் வரைக்கும், பர்டிகுலர் காரியத்துக்கு அவர் பதில் தரும் வரைக்கும் சொல்லணும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆமேன் போக விடக்கூடாது. எனக்கு தந்தாலே தாங்க. பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? டேடி எனக்கு இதை தராமல் விட மாட்டேன், எனக்கு இது வாங்கி தரணும் பிடிவாதமாக. ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டான். எனக்கு இது வேணும் ஆண்டவரே. தகப்பன் பிள்ளை என்கிற உறவோடு கூட, உரிமை குரலோடு கூட அவருடைய ஆணிகள் பாய்ந்த பாத படிகளை பற்றி பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். என் நாமத்தை ஏன்பா கேட்குற? ஆசீர்வாதம் தானே கேட்டேன். பேரை மாற்றி, அவன் எத்தன் ஏமாற்றுகிறவன் என்கிற பேரெல்லாம் மாற்றி அவனுக்கு இஸ்ரவேல் என்ற பேரை வச்சு அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆகார் வயிற்றில் இருக்கிற அடிமை பெண் வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன சொன்னார்? அவனுக்கு இஸ்மவேல். வாக்குத்தத்தத்தின் புத்திரனுக்கு என்ன பேர் வைக்க சொன்னார்? ஈசாக்கு. வாக்குத்தத்தத்தின் புத்திரன். இது அடிமை பெண்ணோட புத்திரன். வயிற்றில் இருக்கும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர், கருவை கண்டவர். அவைகளில் நம்முடைய சரீரத்தில் அவயவங்கள் உருவேற்படும் நாளளவும் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆமாதான், ஆமாதானே? பாருங்க, இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, அவர் காண்கிற தேவன், எல்லாத்தையும் பார்க்காரு. இன்னைக்கு சில காரியத்தை ஒத்துக்கொள்ள சொல்றாரு. நானும் தேவனும், தேவனும் நானும். இந்த மனசாட்சி நிறைய நேரம் உறுத்துகிற காரியங்கள். பெரிய பெரியசெல்லாம் செய்திருக்க மாட்டோம். பெரிய கொலை கொள்ளை திருடு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டோம். தேவன் விரும்பாத சில சுபாவங்கள், எண்ணங்கள், விட்டு கொடுக்காத காரியங்கள், இறங்கி போகாத காரியங்கள், எதிர்த்து நிற்கிற சுபாவங்கள், வீட்டில் நம்மளால் வீணான பிரச்சனைகள், வருத்தங்கள். கொஞ்சம் கூட பொறுமையாக போயிட்டோன்னா, இன்னும் ஒரு படி இறங்கிட்டோன்னா பிரச்சனையே இல்லாமல் போயிடும். கொஞ்சம் அமைதலாக போயிட்டோன்னா பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஆமாம் தானே? அப்படி சின்ன சின்ன காரியங்கள் எதை உணர்த்தினாலும், என்னால் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் ஆண்டவரே. ஒத்துக்கொள்கிறேன், எத்தன் தான், ஏமாற்றுனவன் தான், ஆனால் நீர் என்னை இவ்வளவு நாள் இல்லாத ஆசீர்வாதமா? எவ்வளோ ஆசீர்வதிச்சாரு மாமனார் வீட்டில். இவன் நிமித்தம் மாமனார் வீட்டையும் கடவுள் ஆசீர்வதிச்சாரு, யாக்கோபையும் ஆசீர்வதிச்சாரு. ஆனாலும் அந்த உறுத்தலோடு கூடிய ஆசீர்வாதங்கள் ஒத்துக்கொண்டாரு. ஏமாற்றுகிறவன் எத்தன் பேரை ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு தெரியாதப்பா என் பேர், எனக்கு என்ன பேருன்னு உமக்கு தெரியாதான்னு கேட்கல. உள்ளதை உள்ளபடி தெய்வ சமூகத்தில் ஒத்துக்கொண்ட பொழுது அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஆனால் அந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் விசாரிக்க வந்திருக்கிறாரு. சில குறைகள், அவர் யாக்கோபிலே குற்றம் பார்க்கிறதில்லை, அவர் இஸ்ரவேலிலே குறை சொல்லுகிறதும் இல்லை. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. குறை சாட்டுகிற, குற்றம் சாட்டுகிற சத்துருவுக்கு சொல்வார், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். ஆமென், ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று
ஆனால் தனித்து தேவனை நானும் நீங்களும் சந்திக்கிற வேளைகளிலே சில குறைகளை உணர்த்தும் பொழுது அவர் சமூகத்திலே ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாரா, ஜெபம் பண்ணுவோம். சபையோடு ஐக்கியமாக இருக்க சொல்கிறாரா, ஐக்கியமாக இருப்போம். ஆமேன். புறப்படு, எழுந்துருன்னு சொல்கிறாரா, எழுந்திரிச்சிருவோம். புறப்படுன்னு சொல்கிறாரா, புறப்பட்டுருவோம். உன் இனத்தார் எடுக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்கிறாரா, போயிடுவோம். வழியிலே காக்கிறது இருக்கும், தாயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது இருக்கும். ஒரு தூதனை எனக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன். அந்த விசாரிப்புகளுக்குள்ள ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை விசாரிக்கும் பொழுது, நம்மிலே உள்ள காரியங்களை சரிப்படுத்தி கொள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஆன்லைனில் கேட்கிற யாவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்னும் 35வது அதிகாரம் உங்களோட சேர்ந்து வாசிக்கலாம். 35:9 யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். ஆமேன். விசாரிக்கிற தேவன். இதில் தீனாளுடைய பிரச்சனைக்கு பின்னால் பைபிள் சொல்லுது, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பண்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமானார். ஆமேன். ஆனால் அவன் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறானோ அப்பெல்லாம் அவன் தேவனை சந்திப்பதற்கு மறுக்கவில்லை. ஆமேன். முதல் சந்திப்பு தேவனுடைய சந்திப்பாக தான் இருந்தது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எடுத்து காட்டினா டைம் ஆகும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்தில் அதிபதியாக இருக்கிறான்னு பிள்ளைகள் எல்லாம் வந்து யாக்கோபிட்ட சொல்லும் பொழுது அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது, மூர்ச்சித்து அப்படிலாம் சொல்லியிருக்கு பைபிளில். காலம் இருந்தாலும் அவன் தேவனிடத்தில் போய் விசாரித்தான் பைபிள் சொல்லுது. ஆமே. நான் போகலாமா, யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறானா? அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்வார், நீ போகலாம்ப்பா, யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான், அவன் தான் தன் கைகளால் உன் கண்களை மூடுவான். ஆமே. ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்மளை விசாரிக்கிறவர்கிட்ட போய் நம்ம விசாரணை பண்ணுறோம். ஆண்டவரே போகலாமா, அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறானா? இந்த உறவுகளை வளர்த்து கொள்ள தேவன் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதான் விசாரிக்கிறா அந்த பிள்ளைகளை பற்றி. தேவனிடத்தில் நம்ம விசாரிக்கிற தேவனிடத்தில் அவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் போகலாமா, நான் செய்யலாமா, இவங்க சொல்கிறாங்களே இது உண்மைதான், நான் கேட்டு பாருங்களேன், கன்ஃபார்ம் பண்ணுவாருங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அது உண்மையா இல்லையான்னு அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுவார். நம்ம எதையுமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம், எந்த பெர்மிஷனும் அவர்கிட்ட கேட்க மாட்டோம். ஒருத்தர் சொல்லிட்டா நம்ம டக்குன்னு அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஜெபம் பண்ணி பதில் சொல்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க, தேவனோட தனிச்சு உட்காருங்க. ஆண்டவர் சமூகத்தில் சில குறைகளை சொன்னார்னா ஒத்துக்கோங்க. வேற யார்ட்டையும் மனைவிட்ட ஒத்துக்க வேண்டாம், பிள்ளைகள்கிட்ட ஒத்துக்க வேண்டாம், கணவர்கிட்ட ஒத்துக்க வேண்டாம். ஆனால் தேவனும் நானும் உட்காரும் பொழுது, ஆமாம் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த குற்றம் குறைகள் மீறுதல்கள் அறிஞ்சோ அறியாமலோ செய்த காரியத்தை மன்னிச்சு எனக்கு தயவு பண்ணுங்க. நான் அந்த காரியத்தை செய்யலாமா, நான் போகலாமா, இன்னாருக்கு என் பிள்ளைய கொடுக்கலாமா, இந்த பையனுக்கு கொடுக்கலாமா, இந்த பொண்ணை என் வீட்டுக்குள்ளே எடுக்கலாமா, இந்த கார் வாங்கலாமா, ஈச் அண்ட் எவ்ரி திங் ஜெபம் பண்ணுங்க. கடைக்கு போகிறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க. பொருள் வாங்கி வீட்டில் வைக்கிங்களா, ஜெபம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ளே வைங்க. பிரயாணப்படுறீங்களா,
காரில் ஏறி ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்கள்லாம் உணர்த்தப்பட்டு நல்ல ஒரு செம்பில் தண்ணி ஜெபம் பண்ணி காரில் தெளிச்சுட்டு போவேன். அவரோடு நம்ம உறவுகளை நல்லா சரியாக வச்சுக்கிட்டோம். நமக்கு இன்டிமேட் பண்ணுவார். இப்படி இருக்குது, பிரச்சனை இருக்குது, இப்படி சூழ்நிலை இருக்குது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகள் என் நிழலில் வந்து உட்காருன்னு சொல்வார். இப்படி ஒரு போராட்டத்தை நீ பார்க்க போகிற, இப்படி ஒரு பிரச்சனை வருது, இப்படி ஒரு கஷ்டம் வருது, கண்டிப்பாக சொல்வார் ஆண்டவர். அவரோடு தொடர்புடையவர்களுக்கு நம்மை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை விசாரிக்கிற தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மளும் போய் அவரை விசாரிக்கணும். ஆண்டவரே போகலாமா, இது நடக்கலாமா, இது ஓகேயா? இந்த ஒரே ஒரு காரியத்தை 35 வசனத்திலிருந்து, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை, என்ன ஒரு காணுதல் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஒன்று கூட அவர் பார்க்காம இருக்கல. நம்மளை விசாரிக்கிற தேவன் எல்லாமே தெரியுது. நம்மளுடைய ஃபாஸ்ட் தெரியும், நம்மளுடைய ப்ரெசன்ட் தெரியும், நம்மளோட ஃப்யூச்சர் அவருக்கு தெரியும். ஆமென். என்ன அழகா சொல்றார் பாருங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பின்னணியத்தில் நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர் நம்மை காண்கிறவராகவே இருக்கிறார். நம்மளை விசாரித்து நமக்கு தயை செய்கிறவராக இருக்கிறார் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு உன் வீட்டாரையும் தன்னோடு கூடியிருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை, ஆமே, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சுத்தம் பண்ணிக்கோங்க, உங்கள் வஸ்திரங்களெல்லாம் மாற்றுங்க. ஆமேன். அந்நிய அக்னிய பலிபீடத்தை விட்டு அகற்றுங்க, விக்கிரக வழிபாட எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்திருங்க சொல்றாருங்க. இன்னும் கேட்கப்படாத ஜபங்கள், இன்னும் ஆண்டவர் விசாரிப்பிலே வைத்திருக்கிற காரியங்களுக்கு பதில் வராத காரியங்கள், ஆமேன், பிந்தி தனித்திருந்து குடும்பத்தை அக்கறைப்படுத்தி விட்டு, ஆமேன், யாப்போக்கு என்னும் துறையை கடந்து தானும் தன் தேவனோடு தனித்து உட்கார்ந்த பொழுது, ஆமேன், எத்தன் என்பதை உணர்ந்த பொழுது, ஏமாற்றுகிறவன் என்பதை தேவ சமூகத்திலே ஒத்துக்கொண்ட பொழுது, அங்கே தேவன் அவனை ஆசீர்வதித்தார், ஈஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆமென். எவ்வளோ ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில். பலுகி பெருகுவாயாகன்னு சொன்னாரு. உன்னிலிருந்து ஜாதிகள், பற்பல ஜாதிகள் உண்டாகும்னு சொன்னாரு. ராஜாக்கள் உன் சந்ததிகள் பிறப்பார்கள் சொன்னாரு. தேசத்தை உனக்கும் தருவேன். சந்ததிகள் ரொம்ப முக்கியம். என்னோட போயிடக்கூடாது. எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உன் மேல் இருக்கிற என் ஆவியும் உன் ஆயில் அருளிய என் வார்த்தைகளும் உன் வாயில் இருந்தோம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசத்தை தருவேன். எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னோட போயிடக்கூடாது. எனக்கு வந்த கஷ்டம், எனக்கு உள்ள கண்ணீர் எதுவும் என் பிள்ளைகளுக்கு வர வேண்டாம். அது என்னுடைய விண்ணப்பமும் என் வேண்டுதலும். நான் பட்ட பாடு என் பிள்ளைகள் படக்கூடாது. ஆமேன். அப்படிதானே ஆண்டவர் சிலுவையில் மறிச்சார். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, என் தழும்பால் அவள் சுகமாக்கப்படணும், என்னுடைய தரித்திரத்தினால் அவள் ஐஸ்வர்யவானாக்கப்படணும். அதுக்கு தானே அவர் தரித்திரத்தை. அதே மாதிரி தான் அவர் அடிச்சுவடுகளை பின்பற்ற நான் நினைக்கிறேன். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை கண்ணீர் விடக்கூடாது, என் பிள்ளைகளின் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட வருத்தம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது. என்னுடைய பொருளாதார கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது. என் படிப்பில் நான் குறைவாக இருந்தது என் பிள்ளை வரக்கூடாது. என் பிள்ளை படிப்பாளியாக வரணும், அறிவாளியாக வரணும், 4 பேர் நடுவில் பேர் சொல்கிற எல்லையில் வரணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதான் சொல்கிறாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன், உனக்கும் தருவேன், உனக்கு பின்னால் உன் சந்ததிக்கும் தேசத்தை தருவேன். விடாதீங்க, வாக்குத்தத்தத்தை பிடிச்சி கிளைம் பண்ணுங்க. ஆமேன். ஆனால் ஒன்று, ஆண்டவர் உங்களிடத்தில் அலசி பார்க்கிற அனுபவங்கள் மட்டுமல்ல, ஒத்துக்கொள்ளுகிற அனுபவங்கள் மட்டுமல்ல, எழுந்திருக்க வேண்டிய அனுபவங்கள், ஆமேன், புறப்பட வேண்டிய அனுபவங்கள், தேவன் சொன்ன இடத்துக்கு செல்ல வேண்டிய அனுபவங்கள் மாத்திரமல்ல. நல்லா கவனிக்கும்படி கேட்கிறேன். யாக்கோபு தன் வீட்டார் அனைவரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டுருவீங்களா? இன்னைக்கும் இருக்கிற தேவன் விரும்பாத, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சிருக்கிறோம்? ஆராதனை நேரத்தில் வேற எங்கே போகிறோம்? ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எங்கே கொடுக்குறோம்? தேவனை வைக்க வேண்டிய இடத்தை வைக்காம, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம, அதெல்லாம் விக்கிரக வழிபாடு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து
அதுக்கு பிறகுதான் அந்த ஆராதனை ஸ்தலமை சரிப்படுத்திட்டு, ஆமேன், வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும், கவனிக்கணும், குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, வேண்டாம், இது வேண்டாம், அந்நிய அக்கினி உள்ளே வர வேண்டாம், என் செல்ஃபோனுக்குள்ளே அந்நிய அக்கினி வேண்டாம். சில இதெல்லாம் வரும்போது அந்த கைடில் டக்குன்னு போட்டுருவேன். நான் நினைப்பேன், என் செல்ஃபோன் கூட எப்படி இருக்கணும், ஒரு பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி நீங்களாம் யோசிக்கிங்க, நான் யோசிப்பேன். எப்படி எனக்கு பிடிக்காத ஏதாவது அது நமக்கு ஒரு இரிட்டேட் பண்ணுதுன்னா அதை அந்த கைடு இதில் போட்டு விட்டுருவேன், ஹைட் பண்ணுற இதுக்குள்ளே. என்னுடைய பேஜை திறக்கும்போது என்ன இருக்கணும், வேத வசனம் இருக்கணும். ஆமேன். என்னுடைய ஸ்டேட்டஸ் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். இப்போ பாருங்க, அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப் அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அதுக்கு பிறகுதான் 10வது வசனம் சொல்லுது, தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆமேன். பின்னும் தேவன் அவனை நோக்கி நல்ல சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது. ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஒத்துக்கொள்ள, நீர் விரும்பாததை அகற்றிவிட, ஆண்டவரே, அந்நிய அக்கினியை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நல்லா கேளுங்க, நான் சரியாக இருந்தால் கண்டிப்பாக பிள்ளைகள் வாழ்க்கையில் என் மேலே இருக்கிற என் ஆவி, ஆமேன், தேவன் அருளிய வார்த்தைகள், சந்ததியின் மேல் ஆவி, சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்கள், ஆமேன். நல்ல ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் எனக்கு உணர்த்தி கொடுத்த, நீர் எங்களை காண்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, எங்களை விசாரிக்கிற தேவன், எங்களை காண்கிற தேவனாக இருந்து, ஆண்டவரே, எங்கள் பெயரை மாற்றி, ஏமாற்றுகிறவன் எத்தன் என்கிற பெயரை மாற்றி யாக்கோபு என்று சொல்லி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தாலுள்ளே உம்மை போக விடேன் என்று உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற சூழ்நிலைமைகளிலே அங்கே எங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே, எங்களிலிருந்து ஜாதிகள் பலக்கூட்டமாய் பெருக, பலுகி பெருக, ராஜாக்கள் உண்டாக, ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உண்டாக, ஆண்டவரே, இந்த அகில உலகத்தையும் ஆண்டவரே மீட்கக்கூடிய மீட்பர் உதயமாக, அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை, மகத்துவங்களை, கிருபைகளை, ஆண்டவரே, அந்த விசாரிப்பின் எல்லைக்குள்ள, எங்களை காண்கிற அந்த எல்லைக்குள்ள, ஆண்டவரே, உம்மோடு உறவு வைத்துக் கொள்ளுகிற அந்த எல்லைக்குள்ள வைத்திருக்கிறீர் ஐயா. அந்த காலவேளையில் எங்களை ரெகோபோத்துக்குள்ள நடத்துவீர் ஆண்டவரே. எங்களுடையதை அபகரித்து கொண்ட அந்த எல்லைகளிலே எங்களுக்காய் வழக்காடு எங்களுடையதை வாங்கி தந்து, எந்த எல்லைகளில் நாங்கள் தலை குனிந்தோமோ அதே எல்லைகளில் எங்களை நிமிர பண்ணி, யாரெல்லாம் எங்களுக்கு எதிர்த்து வந்தார்களோ அவர்கள் எங்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள, அவர்களுக்கு விருந்து செய்கிற எல்லைகளிலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்கு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கும் பாதுகாப்புக்கும், ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கும் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். வந்து எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நைட்